ஒருத்தர் என்ன பண்ணாரு, தன்னோட பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. நெறைய எதிர்த்து எதிர்த்து பேசுறாங்க. கெட்ட பழக்கங்கள் இருக்கு. இத எப்படி எடுக்கிறது? அப்படின்னு அவருக்கு புரியவே இல்ல. அந்த சமயத்துல அவரு ஒரு மார்க்கெட் போனாரு. அந்த இடத்துல ஒருத்தர் என்ன பண்றாரு, பூ மாலை தொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் என்ன பண்றாரு, ஒரு சிலைய செதுக்கிட்டு இருக்காரு. செதுக்கிட்டு இருக்கிறவர் என்ன பண்றாரு, உளிய வச்சு செதுக்கி செதுக்கி அந்த உருவத்தை உருவாக்குறாரு. பூ கட்டுறவர் என்ன பண்றாரு, நல்ல நல்ல பூவா எடுத்து மாலையில கட்டுறாரு. இது ரெண்டையும் அவர் பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, பாத்தீங்களா, பூ கட்டுறவர் நல்ல பூவை மட்டும் எடுக்கிறாரு. அந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட இருக்கிற நல்ல பழக்கங்களை மாத்திரம் நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கெட்ட பழக்கம் தானாவே அப்படியே போயிடும். இன்னொருத்தர் பாருங்க, உளியால செதுக்கி செதுக்கி எடுக்கிறாரு. ஆனா அந்த கல்லு ரொம்ப வலிப்படும். அதுல எல்லா கல்லுமே சரியா வராது. அதனால உளியில இருந்து செதுக்கிறத விட நல்ல பூக்களை பொறுக்கிறது மாதிரி பாராட்டுகளை அதிகமா கொடுங்க அப்படின்னு சொன்னார்.